உங்களுடைய ஏஜ் 20ல இருந்து 29க்குள்ள இருக்கா? முதல் முறையா வேலைக்கு போகக்கூடிய நபரா இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்காக ரூ. 15,000 வரலுமே ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? எந்த தொழில் துறையில இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். மத்திய அரசே இப்போ ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமாவும் இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க புதுசா வேலைக்கு வரீங்க, உங்களோட ஏஜ் 20ல இருந்து 29க்குள்ள இருக்கு அப்படின்ற பட்சத்துல முதல் முறையா வேலைக்கு செய்யறவங்க, அதுவும் இந்த குறிப்பா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை செய்யறதுல ஒரு ஊக்கம் அளிக்கணும் அப்படின்றதுக்காக ஊக்கத்தொகையாவும் ரூ. 15,000 வரலுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல ஒரு வருஷத்துல உங்களுக்கு 2 தவணையா இந்த 15,000 அப்படின்றது கொடுக்க போறாங்க. முதல் 6 மாதத்துக்கு ஒரு தவணையாகவும், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா 12 மாதங்கள் முடியும் போது உங்களுக்கு அடுத்த ஒரு தவணை கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ஸ்கீம் முழுக்க முழுக்க வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும், புதுசா வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு ஊக்கமளிக்கணும், அவங்களுக்கு பினான்சியலா ஒரு சப்போர்ட்டடா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஊக்கத்தொகை அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக 1,00,000 கோடி ரூபாய் வரலுமே நிதி ஒதுக்கி இருக்காங்க. இது மூலியமா கிட்டத்தட்ட 3.5 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அமைச்சரவை இந்த ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சதாகவும், இந்த திட்டம் கூடிய சீக்கிரத்திலேயே அமல்படுத்த போகுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அக்டோபர் மாதத்துல இருந்து 2027 வரலுமே ஜூலை வரலுமே இந்த ஒரு திட்டம் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல 2 வகைகளையும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒன்னு எம்ப்ளாயீஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்கிற மாதிரி, இன்னொன்னு நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும், நிறைய தொழிலாளர்களை அவங்களுடைய கம்பெனிஸ்ல சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க புதிய நபர்களை 2ல இருந்து 5 பேர் வரலும் புதிய நபர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஊக்கத்தொகை அப்படின்றது கொடுக்குறாங்க. சோ அவங்களுடைய அந்த நபர் எடுக்கக்கூடிய சேலரியில இருந்து அதுக்கான ஊக்கத்தொகை அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஒரு நபர் 10,000 வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூ. 1,000, இல்ல 20,000 இருந்து 30,000 வாங்குறாங்கன்னா 2,000, இந்த மாதிரி அவங்க வாங்கக்கூடிய சேலரியில பேஸ் பண்ணி கம்பெனிஸ்க்கு மத்திய அரசே அவங்களுக்கு 1,000, 2,000, 3,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சோ இதோட லிமிட் ரூ. 3,000 வரலுமே இருக்கு. சோ நீங்க ரூ. 1,000 இருந்து ரூ. 1,00,000 வரலுமே சம்பளம் கொடுக்கக்கூடிய நபர்களை புதுசா வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல மத்திய அரசே இந்த ஊக்கத்தொகையை கம்பெனிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க முன் வச்சிருக்காங்க. சோ இது முழுக்க முழுக்க ஒரு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும், இளைஞர்கள் மத்தியில வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காகவும், இந்த ஊக்கத்தொகை அவங்கள வேலைக்கு போகிறதுக்கு இல்ல எல்லா துறைகள்லயுமே ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஊக்கமளிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு திட்டம் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக 2024-25 பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருந்தாங்க. அதை தொடர்ந்து 2024-25 பட்ஜெட்ல நிறைய வேலை வாய்ப்புகள் குறித்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அது எல்லாமே ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில தான் இந்த ஒரு ஸ்கீமை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியுமே மத்திய அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.